Hi guys, welcome back to my channel. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். இந்த வீடியோ நான் இப்போ எடிட் பண்ணிகிட்ருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு January 6th. இப்போவே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிடுவேன். எனக்கு செம்ம கோல்ட் அண்ட் கன்ஜஷன் அண்ட் அதோடவே நான் பண்ணிகிட்ருக்கேன். தூக்கம் வராதனால சரி ஏதாவது பண்ணுவோம், ஏதாவது ப்ரொடக்டிவாக பண்ணுவோம் அப்படின்னு இதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நாங்கள் இந்த வீடியோவில் என்னென்னலாம் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நியூ இயர் ஈவினிங் என்ன பண்ணோம், அப்புறம் ஆடியோட பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணோம், அண்ட் ஆல்சோ வந்து 2 ரெசிபீஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தா பல்லாங்குழி விளையாடுற மாதிரி இருக்குது. இது ஒன்றும் இல்லை, 12 grapes வந்து வாஷ் பண்ணி நான் 4 பேருக்கும் டிஃப்ரெண்ட் பவுலில் போட்டுட்ருக்கேன். நியூ இயர் ஈவினிங் வந்து 31st நைட் அன்றைக்கி வந்து 12 o'clock 12 grapes சாப்பிட்டா குட் லக், ப்ராஸ்பெரிட்டி எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஸ்பானிஷ் ட்ரெடிஷன் இருக்குது. அதை தான் ஃபாலோ பண்ணி அதை இந்த தடவை ட்ரை பண்ணோம். 12 o'clock அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறமா காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் வந்து மல்டிகிரெயின் தோசை பண்ணியிருந்தேன் வீட்டில். அதை சாப்பிட்டுட்டு அப்புறமா கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அவ்வளோதான். நியூ இயருக்கு பெருசாக வேறு எதுவும் பண்ணலை. இது வந்து ஆடியோட பர்த்டே அன்னைக்கு காலையில் வந்து மைசூர் ஸ்டைலில் அந்த வெண்ணெய் தோசை அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா, அது ட்ரை பண்ணேன். சும்மா ரெகுலர் அந்த என்கிட்ட இருந்த அந்த மல்டிகிரெயின் மாவு வச்சே தான் ட்ரை பண்ணேன். ரெகுலராக தோசை செய்கிற மாதிரி செஞ்சுட்டு இந்த மாதிரி பட்டர் ஸ்டிக் வச்சு 2 சைடும் ரப் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்லோவாக ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக வருது. இது வந்து ஆடிக்கு ரொம்ப பிடிக்கும், தோசை சாம்பார். ஸோ அதுதான் தோசை, வெண்ணெய் தோசை அண்டு சாம்பார் செஞ்சுருந்தேன். அது இருந்தாலும் அவனுக்கு வந்து பொடி ரொம்ப பிடிக்கும், ஹோம்மேடு இட்லி பொடி. ஸோ அதுவும் அரைச்சி வச்சுருந்தேன், அதுதான் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி. அதுவும் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சுட்டேன். ஸோ இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு ஆடியோட பர்த்டே அன்றைக்கி. நைட் வந்து டின்னர் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறனால கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கலாம் லன்ச் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அவனுக்கு பிடிச்சது மாதிரி கேட்டு தான் பண்ணேன். அவனுக்கு வந்து ரசம் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை பிடிக்கும். ஸோ அதுதான் பண்ணியிருந்தேன் லன்ச்சுக்கு. நம்ம மல்டிகிரெயின் தோசை வந்து டெக்ஸ்சர் ஒரு வேளை நல்லா வராதோ அப்படின்னு நினைப்போம். பட் ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பராக வந்துருந்துச்சு. நம்ம முன்னாடியே மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி நைட்டு டின்னர் போகிறனால மத்தியானத்துக்கு வந்து அவனுக்கு பிடிச்ச ரசம் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். ரசம் ரெசிபி நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த சைஸ் புளியை எடுத்துக்கணும். வார்ம் வாட்டரில் கொஞ்சம் நேரம் சோக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை ஹோல் ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா மேத்தி சீட்ஸு, ஜீரகம், மிளகு, வரமிளகா, அப்புறமா மல்லி, இது எல்லாத்தையுமே வந்து ராவாக அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். கூட வந்து 2 டீஸ்பூன்ஸ் தூர்தாலும் இதே மாதிரி போட்டு அரைச்சிக்கணும். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அரைச்சதுக்கப்புறமா இந்த ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ஸ் 2 சின்ன வெங்காயம், 4 கார்லிக், அப்புறம் ஒரு 4-5 கறி லீவ்ஸ், இது எல்லாத்தையும் போட்டு அதையும் அரைச்சி நல்லா பொடி பண்ணி இந்த மாதிரி ஒரு மசாலா மாதிரி ஆக்கி எடுத்து வச்சுக்கோங்க சைடில். இந்த லெமன் சைஸ் புளிக்கு வந்து 3 தக்காளி சரியாக இருக்கும், மீடியம் சைஸ் தக்காளி. அதை வந்து பியூரி பண்ணி எடுத்துட்டு இந்த புளி தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. புளி அண்ட் தக்காளி அந்த தண்ணியில் வந்து கூட இந்த அரைச்சி வச்ச அந்த மசாலாவையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மசாலாவில் வந்து தூர்தாலெல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறனால நல்லா கெட்டியாக தான் இருக்கும். கடைசியாக இன்னும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 பூண்டு, அப்புறமா 2-3 கறி லீவ்ஸ். இது வந்து ஆப்ஷனல் தான், ஏன்னா ஆல்ரெடி மசாலாலையும் நம்ம அதை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆப்ஷனல், வேணும்னா இதை எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. கூட வந்து கொரியாண்டர் லீவ்ஸ், இதில் சிலாண்ட்ரோ, அதையும் சாப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போது தேவையான அளவு தண்ணி நல்லா நிறைய ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள்,
அப்புறம் வெல்லம் சேர்த்துவேன் நான். வெல்லம் இல்லாட்டி இந்த கோகோனட் சுகர், ஆர்கானிக் கோகோனட் சுகர் அது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுவேன். ஏன்னா அது ஒரு நல்லா அந்த டேங்கியாக இருக்கிற அந்த ரசத்துக்கு கூட கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்வீட் வரப்போ அது ஒரு நல்லாயிருக்கும். டேஸ்ட்டுக்காக மட்டும் இல்லாமல் இந்த ரசத்தோட அசிடிட்டியும் அது வந்து பேலன்ஸ் பண்ணும். ரசம் மிக்ஸை அப்படியே அடுப்பில் வச்சு நுர வர்ற வரைக்கும் சூடு பண்ணிவிட்டு தாளித்து கொட்டிடலாம், அவ்வளோதான். ரொம்ப மசாலா இல்லாமல் பொட்டேட்டோ பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் க்யூப்ஸாக கட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஹீட் ஆனதையும் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் இது எல்லாத்தையும் போட்டு பொரிஞ்சதையும் அதுக்கப்புறம் பொடியாக நறுக்குன்னு ஆனியன்ஸ், அப்புறம் கறி லீவ்ஸ் இதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸ் லைட்டாக சாட்டே ஆனதையும் ஒரு 2-3 பூண்டு வந்து தட்டி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோஸையும் ஆட் பண்ணிடுங்க. இது நல்லா சாட்டே பண்ணி கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சு தான் இந்த பொரியல் வந்து குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா கரிஞ்சிரும் சீக்கிரம். ஏன்னா ஆனியன்ஸ், கார்லிக் எல்லாம் இருக்கிறதுனால சீக்கிரமாக அது வந்து கேரமலைஸ் ஆகி பொரியலோட டேஸ்ட் இதாகிடும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் மைல்டாக அதை வச்சுட்டு அப்புறம் பொட்டேட்டோஸ் ஓரளவுக்கு நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா மசாலாஸ் ஆட் பண்ணணும். ஜீரகத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள் இது 3 மட்டும்தான் நான் ஆட் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயமும் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரெகுலராக பண்ணுற பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரி இல்லாமல் இது வந்து தேங்காய் போட்டு பண்ணுற ஒரு பொட்டேட்டோ பொரியல். அதனால் இதில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கரம் மசாலாஸ் அதெல்லாம் ஆட் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஜீரகத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் இது மட்டும் போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு. அந்த ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறக்கு கொஞ்சமாக ஒரு சாட் மசாலா இல்லைனா ஆம்ச்சூர் பவுடர் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணோம்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டை வேறு லெவல் கொண்டு போயிடும். அது கூட அதுக்கப்புறமா ஷ்ரெட்டட் கோகோனட் வந்து நம்ம ஆட் பண்ணி அவ்வளோதான், ஃபைனலி அதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா பொட்டேட்டோ பொரியல் வந்து ரெடி. இந்த ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு காரக்குழம்பு, அப்புறம் புளிக்குழம்பு இதுக்கெல்லாம் வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அண்ட் ரசம் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், கர்ட் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் கூட பேர் பண்ணி இந்த பொட்டேட்டோ பொரியல் பண்ணலாம். ஈவன் வெரைட்டி ரைஸ்க்கும் இந்த பொட்டேட்டோ பொரியல் ரொம்பவே நல்லாயிருக்கும். யூஸ்வலி பண்ணுற பொட்டேட்டோ ஃப்ரை ரெசிபியை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா. இது வந்து பழைய வீடியோ தான், பட் நான் ஆடி பர்த்டே அன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கலை, இது முன்னாடியே எடுத்த வீடியோ, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ லன்ச் வந்து சிம்பிளாக பொட்டேட்டோ அண்ட் ரசம் அதுதான் நாங்கள் வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா ஆடிக்கு வந்து ஒரு பர்த்டே கேக் வீட்டில் செஞ்சுருந்தேன் நான், சாக்லேட் கேக்கு. அவன் பிறந்த டைம் வந்து 3:11 PM நாங்கள் கரெக்டாக 3:11க்கு கட் பண்ணோம். ஸோ கரெக்டாக 3:11 PM நம்ம வந்து கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் நாங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நாங்கள் வந்து ஆடியோட வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கும்போது அதில் எங்களுக்கு அதில் பார்த்து தான் எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு அந்த மாதிரி 3:11 PMன்னு. அண்ட் அவன் வந்து சஜஸ்ட் பண்ணான் நம்ம 3:11 கட் பண்ணலாம் கேக் அப்படின்ட்டு. ஸோ நான் வீட்டில் பண்ண அந்த சாக்லேட் கேக்கை வந்து 3:11 PMக்கு கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணோம். அப்புறம் ஈவினிங் வந்து கொஞ்சம் மூவிஸ்லாம் பார்த்துட்டு வீட்டில் தான் இருந்தோம். நைட் வந்து விச்சினோ அப்படிங்கிற ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து டேபிள் ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தோம். Guys, we found a hologram. It looks really cool. இங்கே இந்த விச்சினோ வந்து ஒரு இட்டாலியன் மாடர்ன் இட்டாலியன் ரெஸ்டாரண்ட். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இங்கே போனோம், எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உள்ளே போகும்போதே வந்து நல்ல வார்ம் அண்ட் கோஸி அந்த வைபை வந்து ஃபீல் பண்ணலாம். அவங்க ஸ்டாஃப் எல்லாம் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க அண்ட் அவங்களோட சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு.
ஒரு மாடர்ன் இட்டாலியன் ஃபீல், அப்புறம் கோசி சீட்டிங், அப்புறம் வந்து சாஃப்ட் லைட்ஸ், அப்புறம் அவங்களோட அந்த க்ரீனரி ஃபர்னிச்சர் எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லாக பிளெண்ட் ஆகிருந்தது. ரொம்ப அழகான ஒரு இன்டீரியர்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு டேட் நைட் ஆகட்டும், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கேஷுவல் டின்னர் ஆகட்டும், இல்லை ஃபேமிலி டைம், இந்த மாதிரி எந்த ஒரு ஒகேஷனுக்குமே வந்து இது பர்ஃபெக்டாக இருக்கும். இங்கே நாங்கள் என்னென்னலாம் ஆர்டர் பண்ணோன்னு இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ ரோஸ்டட் ஆயிஸ்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். அந்த பிங்க் கலராக ஒரு லேயர் இருக்குதுல்ல, அது வந்து சால்ட் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு அது மேலே அந்த ஆயிஸ்டர்ஸ் வச்சுருக்குறாங்க. அந்த சீ ஃபுட்டோட ஃப்ளேவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் ஃபீல் பண்ண முடியும். அதனால் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுட்டு அதோடு சேர்த்து சாப்பிட்டா தான் அது நம்மளால் சாப்பிட முடியும் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால். நான் வந்து ஸ்கேலப்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. பெஸ்டோ சிக்கன் தான் அங்கேயே வச்சு பெஸ்ட்டு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறமா வந்து பார்மெசான் சிக்கனும் நல்லா இருந்தது. அதை ஆடி ஆர்டர் பண்ணியிருந்தான். அக்ஷரா வந்து ஸ்பெகெட்டி ஆர்டர் பண்ணியிருந்தா. ஸோ ராஜ் ஆர்டர் பண்ண பெஸ்டோ சிக்கன் தான் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஆடி பர்த்டே நாங்கள் சொன்னனால அவங்க டிரமிசு கேக் கொடுத்தாங்க. அண்ட் பிஸ்டாச்சியோ ஜெலாட்டோவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம் போனால் நாங்கள் கண்டிப்பாக அந்த பெஸ்டோ சிக்கன் அண்ட் பிஸ்டாச்சியோ ஜெலாட்டோ கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுவோம். இவ்வளோதான் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.